ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம்பா. இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்குள்ளே போகும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே லைக்கையும் போட்டு தள்ளிடுங்க. ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸு வேறு. ஸோ 3 பேர் நாங்கள் தான் இந்த ஊரில் நல்லா இருந்த 4 பேர், அதாவது சொல்லுவாங்கள்ல 4 பேர் நல்லா இருந்த ஊருங்கிற மாதிரி இந்த 3 பேரும் தான் பயங்கர அராத்தாக இருக்காங்க. ஸோ வாழ்க்கையில் எப்படியாவது எல்லாருக்கும் என்னென்ன இளைஞர்களுக்கு என்ன பெருசாக கனவு இருக்கும், வாழ்க்கையில் எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும்னு. ஸோ அதே மாதிரி இவங்களும் வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகிறோம்டா, கடனை வாங்குகிறோம், கடன் வாங்குகிற காசை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறோம், பெரிய ஆள் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி 3 பேர் இறங்குறாங்க. ஸோ கையில் காசு இருந்தாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கடன் வாங்குகிறோம்னு சொல்லி ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் கடனை வாங்கிடுறாங்க. பிஸ்னஸ்லேயும் இறங்கிடுறாங்க. ஆனால் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்காததுனால இப்போ கடனில் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கடன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வேலையெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதை நகருது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டில் நம்ம நிறைய கதைகள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த கதையுமே கான்செப்ட் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ப்ரெடிக்டபிள் தான். நீங்கள் கதை பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருவீங்க, என்னப்பா அடுத்து என்ன இந்த கதை தானே சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். பட் கதையை கொண்டு போன விதம் தான் சூப்பராக இருந்துச்சு. காமெடியாக கொண்டு போயிருந்தாங்க, முழுக்க காமெடி ஃபன் பேஸ்டாகவே கொண்டு போயிருந்தாங்க. காமெடி மூவிக்கு எப்போவுமே தேவை என்ன, காமெடி தானே. அது ஓரளவுக்கு நல்லா ஒர்க்காக இருந்துச்சு. அதனால் இந்த படம் ஒரு ஆவரேஜ் மூவி, சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன், பட் ஆவரேஜ் மூவியை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. காமெடிக்காக வேணால் இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணலாங்க. இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னா 5க்கு ஒரு 3 கொடுக்கலாம்.